கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கட முதலாவது பாதுகாப்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கைப்பற்றிட்டார். இன்னொரு பாதுகாப்பு இருக்குது, அது இஸ்திக்ஃபார். இந்த இஸ்திக்ஃபார் என்ற பாதுகாப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமம் வரைக்கும் வச்சிருப்பார். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே இஸ்திக்ஃபார் என்றது ஆக முக்கியமானது. சமுதாயத்துடைய எங்கட கண்ணியம், கௌரவம், அதே போல எங்கட எல்லா கண்ணியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட பொருளாதாரத்திலோ, எங்கட உயர்விலோ, அல்லது எங்கட அரசியலிலோ, அல்லது எங்கட வேற வேற திசைகள் எல்லாம் வைக்கல. மாற்றமாக நாங்க ரப்பிட்ட அழுது எங்கட பாவத்தின் பக்கம் நாங்க உருகி அல்லாஹ்ட்ட கேட்கிறதின் மூலமாக மாத்திரம் தான் அல்லாஹ் வச்சிருக்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைமையிலையும் இவங்க என்னத்தை கையாளணும் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிச்சு கொடுத்தான். ஒரு வெற்றி வருதா இப்ப எப்படி நடக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தோல்வி வருதா இப்ப எப்படி நடக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி ஒரு துக்கமான விடயம் இப்ப எப்படி நடக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, ஃபத்ஹு மக்காவுடைய வெற்றியுடைய சந்தர்ப்பத்துல அல்லாஹ் படிச்சு கொடுக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி நடக்கணும் என்பதாக. அல்லாஹ் குர்ஆன் பேசுது, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வஸ்தக்ஃபிர். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஃபத்ஹு மக்காவுடைய நேரத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய உதவி வந்தா மக்களை பாப்பீங்க சார சாரையாக இஸ்லாத்துக்குள்ள வந்துடுவாங்க. இந்த நேரத்துல மக்கா தெரியும் எங்களுக்கு, ஏற்கனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமி அந்த காபிர்களால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணத்தால இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்கா சொந்த பிறந்த பூமியை விட்டு மதீனாக்கு போறாங்க. கண்ணியமான பெரியோர்களே, இப்ப திருப்பி அதே பூமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கீழால கிடைக்குதுண்டா எவ்வளவு சுதந்திரமாக கைட் பண்ணிருப்பாங்க. கைட் பண்ணேலும் இன்னைக்கு எங்களுக்கு அப்படி ஒரு உரிமை கிடைச்சிருந்தா எட மனசை தொட்டு கேட்போம், நாங்க அதை எப்படி கைட் பண்ணிருப்போம், எப்படி நாங்க சுதந்திரமா கொண்டாடி இருப்போம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் படிச்சு கொடுத்தான், நபியே அப்படி நடந்தா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், உங்களுக்கு வெற்றியுடைய சந்தர்ப்பத்தில் நீங்க அல்லாஹ்வை துதி செய்யுங்க. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் வஸ்தக்ஃபிர், நீங்க என்னது இஸ்திக்ஃபார் செய்யுங்க என்பதாக. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே எங்களுக்கு எல்லா நேரத்திலையும் இஸ்திக்ஃபார் கை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு பிரச்சனையா, கஷ்டமா, கவலையா, இஸ்திக்ஃபார். முன்னால வாழ்ந்த எத்தனையோ இமாம்கள் இருக்கிறாங்க, வாகனம் நின்றென்றாலும் அவங்க இஸ்திக்ஃபார் செய்வாங்களாம். அவங்க போகக்கூடிய அந்த ஒட்டகமோ அல்லது வேற வேற வாகனங்களோ நின்றென்றாலும் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இஸ்திக்ஃபார் ஒரு மனிதனை ரப்போட தொடர்பை உண்டாக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குதீஸில சொல்ற நேரம் சொல்றான், யப்ன ஆதம் லவ் பலகத் துனூபுக அனான ஸமா சும்ம இஸ்தக்ஃபர்தனி கஃபர்து லக் வலா உபாலி. என்னுடைய ஆதமுடைய மகனே, உன்ன பாவம் எந்த அளவுக்கு தெரியுமா, வானம் முட்டும் அளவுக்கு இருக்குது, வானத்துடைய முகடு அளவுக்கு இருக்குது. இந்த அளவு பாவங்கள் இருந்தாலும் நீ என்னிடத்துல மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்கிறாய், பாவ மன்னிப்பு கேட்கிறாய், நான் மன்னிக்கிறேன். மன்னிக்கிறது மாத்திரமல்ல, வலா உபாலி, நான் பின்னால் அதை பொறுப்பெடுத்தவும் மாட்டேன். உலகத்துல எங்களுக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சிட்டார், இது மாதிரி நேரத்துல சரி நாங்க மன்னிச்சிட்டோம், மன்னிச்சென்றாலும் ஒரு காலத்துக்கு சொல்லி காட்டுவோம், என்னத்தான் இருந்தாலும் இவர் எனக்கு இப்படி செஞ்சிருக்கப்படாது, இவர் இப்படி செஞ்சிருக்கப்படாது, சுட்டி காட்டுவோம். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இறக்கமுடிய அல்லாஹ் கஃபூருர் ரஹீம் சொல்றான், வலா உபாலி, நான் போறோம் நீ இப்படி செஞ்சாய், நீ கியாமத்துல என்கிட்ட வார நேரம் நீ அப்படி செஞ்சாய்த்தானே இப்படி செஞ்சாய்த்தான், நான் உன்னை சுட்டி காட்ட மாட்டேன், அதை பொறுப்பெடுக்கவும் மாட்டேன். இதுதான் கஃபூருர் ரஹீம். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், யப்ன ஆதம் லவ் அதைதனி பிகுராபில் அர்லி ஹதாயா, ஆதமுடைய மகனே, நீ என்னிடத்துல வாராய் எப்படி தெரியுமா, பூமி நிறைய பாவத்தை எடுத்துட்டு வாராய், ஆனா எந்தொண்டுக்கும் ஷிர்க் வைக்கல, எந்தொண்டுக்கும் இணை வைக்காம நிலைமையில என்கிட்ட வாராய் என்றா அல்லாஹ் சொல்றான், லஅதைதுக பிகுராபிஹா மக்ஃபிரா என்றான், நான் உன்னிடத்துல வருவேன் பூமி நிறைய மக்ஃபிரத்தோட. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே,
எனவே இஸ்திக்ஃபார் நாங்க அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறது ஆக முக்கியமா இருக்குது. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வ அத்தூபு இலைஹ். இந்த ரமலானுடைய காலங்கள்ல பொறுமதியானது இஸ்திக்ஃபார். எப்படி குர்ஆனை நாங்க ஆக டைம் எடுத்து ஓதுறோமோ, எப்படி நாங்க வேற வேற இபாதத்துகளை டைம் எடுத்து செய்யறோமோ, இஸ்திக்ஃபாரையும் டைம் எடுத்து செய்யறதின் மூலமாக பெரிய பரக்கத்தில் இருக்குது. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்திக்ஃபார் ஆக முக்கியமானது. எங்களுடைய எல்லா விடயத்துக்கும் ஆக முக்கியமாக இஸ்திக்ஃபாருடைய அமல் இருக்குது. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட முதலாவது யாராவது வந்தா முதலாவது படிச்சு கொடுக்கிறது இஸ்திக்ஃபாரத்தான். முதலாவது படிச்சு கொடுக்கிறது இஸ்திக்ஃபாரத்தான். ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பல மஜ்லிஸ்கள் இருந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸ்ல 100க்கும் மேற்பட்ட தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சிருக்கிறாங்க. ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் என்று இஸ்திக்ஃபார்களை செஞ்சிருக்கிறாங்க.